Hi guys, welcome to Kena Financials. Today is 23rd September actually. So 23rd ஓட டேட்டாவை வந்து நான் வந்து ரிப்ளேயில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ as usual நம்ம வந்து எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி எடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று அனாலிசிஸ் படி இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 40,400 கீழே மார்க்கெட் வந்தால் வேரிஷ் மொமெண்டம், அதுவே வந்து 40,900க்கு மேலே போச்சுன்னா we can expect a short up trend அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி மார்னிங் என்ன ஆயிடுச்சு நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு 40,400 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் கேண்டில் ஈஸியாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் வச்சுருக்கணும், வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜோன் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக வந்து 40,000 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து 40,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக புக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரி விட்டவங்களுக்கு நம்ம வந்து இப்போ மார்னிங் 9:15 to 9:45 வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஏதாவது மார்க்கெட் அன்னைக்கு டேயில் வந்து க்ளூ கொடுக்குதான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி ஏதாவது க்ளூ கொடுத்து நமக்கு வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரியோ இல்லை அப்பா போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த 2 என்ட்ரியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சரிங்களா கைஸ்? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900 இல்லை ரவுண்ட் லெவலாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். அதே மாதிரி மறுபடியும் நமக்கு மார்க்கெட் கீழே உடச்சிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லெவல் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 39,750 கீழே மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சுன்னா ஃபர்தராக மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி அசம்ஷனில் இப்போ செல் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் கீழே வரும் இல்லையா? ஸோ இப்போ அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இதுக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நம்ம இந்த ஏரியா வைக்க போகிறோம். சரிங்களா? எப்போ அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ரேஞ்ச் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகுது நெக்ஸ்ட் லெவல் கேண்டிலில் பார்க்கும்போது. ஸோ இந்த கேண்டிலுக்கு நான் வந்து எடுக்கல, இதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 11:45 க்ரீன் கேண்டில், இந்த சின்ன கேண்டிலே வந்து நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்னோடய ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எனக்கு கிடச்சி. ஸோ அதனால் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ லிட்ரலி எவ்வளோக்கு வந்துச்சுன்னா 39,975 தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். என்னோடய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 தான் என்னோடய டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.1:1.5 அந்த ரேஷியோ தான் நமக்கு எப்பயுமே பிளான் பண்ணுவோம். ஸோ அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் இங்கே நான் வந்து பிளான் பண்ணி நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ட்ரேடை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டுக்கு போதான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸாக மார்க்கெட் டைம் எடுத்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு இண்டெக்ஸில் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்லையும் இதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் என்ட்ரி எடுத்தேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 11:45 கேண்டில் அதுதான் நம்மளோட என்ட்ரி கேண்டில். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட்டுக்கு போவோம். ஸோ ஆப்ஷன் சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 485 ருபீஸ்க்கு நான் எடுத்து 565 ருபீஸ்க்கு நான் வந்து செல் பண்ணிட்டேன். எந்த இதுன்னு அப்படின்னா 39,800 புட் ஆப்ஷன். ஸோ 485 to 565 நியர்லி வந்து 80 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம வந்து பார்த்துருவோம் எப்படி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் சார்ட்டில் கிட்டத்தட்ட எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:40 கிட்ட நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 11:40 வந்து நமக்கு இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்னோடய பை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 485. சரிங்களா? ஸோ 485ல வந்து நான் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 11:15 கேண்டில் கிட்டத்தட்ட வந்து 425 ருபீஸ் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ 425ல நான் வைக்கல, 420 கிட்ட நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் பஃபரில் வச்சுருக்கேன். சரிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 420 அண்ட் டார்கெட் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 565 தான் நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணிப்போம். ஸோ 565. ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.28. சரிங்களா? ஸோ 80 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் இதில் ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் இதை எய்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1:2.5 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஆப்ஷனில் வந்து 160 பாயிண்ட்ஸ் ஈஸியாக போயிருக்கு. பட் நம்ம கேப்சர் பண்ணது வெறும் 80 பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸிட் ஆன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12:15 கிட்டே எக்ஸிட் ஆகிட்டேன்.
ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கும். 12:15 கிட்ட எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ மோரலஸ் 85 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் ஜஸ்ட் 2000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸை விட நமக்கு வந்து முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ எப்படி நம்ம வந்து இண்டெக்ஸில் என்ட்ரி எடுக்கிறோம், ஸோ எப்படி நம்ம அதை எக்ஸிட் பண்ணுறோம், அதே சமயம் இந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம என்ட்ரி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம ஆப்ஷனில் எடுத்து நம்ம ஆப்ஷனில் எப்படி அந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது. அதுதான் வந்து இன்றைக்கி நான் ட்ரேடும் எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் இப்படி தான் நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி எடுத்தேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை கைஸ்.